செல்வ நிலையை உயர்த்தும் ரத சப்தமி. அமாவாசைக்கு பிறகு வருவது 7வது நாள் திதியே சப்தமி என்பார்கள். இது சூரியன் அவதரித்த தினம் என்பதால் இதனை ரத சப்தமி என்று போற்றுகிறார்கள். காசியா முனிவருக்கு பல மனைவிகள் உண்டு. அவர்களின் ஒருவர் அதிதி. ஒரு முறை அவர் தன் கணவரான காசியபருக்கு உணவு பரிமாறு கொண்டிருந்தார். அப்போது வாசலில் யாசகம் கேட்டு ஒரு அந்தணர் வந்து நின்றார். அப்பொழுது அதிதி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததால் மெதுவாக நடந்து சென்று அந்தணருக்கான உணவை எடுத்துக்கொண்டு வந்தார். அப்போது யாசகம் கேட்டு வந்த அந்தணர், உணவு எடுத்து வர இவ்வளவு தாமதமா? நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய். எனவே உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என்று சாபம் கொடுத்துவிட்டு சென்றார். பயந்து போன அதிதி இது பற்றி தனது கணவரிடம் தெரிவித்தார். காசியாபரோ, நீ வருந்த வேண்டாம். தேவ உலகத்தில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று கூறினார். அதன்படியே பிரகாசமான ஒளியுடன் சூரியன் அதிதிக்கு மகனாக பிறந்தார். அவர் பிறந்த தினமே ரத சப்தமி ஆகும். அன்றைய தினம் சூரியனை நாம் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். அன்றைய தினம் செய்யும் தர்மங்களுக்கு அதிக புண்ணியம் வந்து சேரும். அதேபோல் இந்நாளில் தொடங்கும் தொழில் சிறப்பான வளர்ச்சியை பெறும். கணவனை இழந்த பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் அடுத்த பிறவியில் இந்த நிலை வராது என்கிறது புராணங்கள். தியானம், யோகாவை தொடங்க ரதசப்தமி சிறந்த தினமாக பார்க்கப்படுகிறது. ரதசப்தமி அன்று சூரியனுக்கு சிவப்பு நிற ஆடை அணிவித்து சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து நெய்விளக்கேற்றி வழிபட்டால் சூரியனால் ஏற்படும் தோஷங்கள் விலகும். சூரியனுக்கு உகந்த தானியம் கோதுமை. எனவே ரதசப்தமி அன்று சூரியனுக்கான நைவேத்தியத்தில் கோதுமையால் செய்யப்பட்ட உணவு இருப்பது பெரும் புண்ணியம் தரும். ரதசப்தமி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு சூரியனை வணங்க வேண்டும். பின்னர் சூரியனுக்குரிய துதிகளை சொல்ல வேண்டும். ரத சப்தமி அன்று சூரியனுக்கு அர்க்கியம் விடுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. சூரியனுக்கு உகந்த நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல். அதனை சூடாக இருக்கும் போதே நெய்வேத்தியம் செய்துவிட வேண்டும். வழிபாட்டிற்கு பிறகு அந்த சர்க்கரை பொங்கலை மற்றவர்களுக்கு வழங்கி நாமும் சாப்பிட வேண்டும். ரத சப்தமி நாளில் வீட்டு வாசலில் பூஜை அறையிலும் தேர்க்கோலம் போடுங்கள். சூரியனுக்கு உகந்த பத்திரம் இலை, அதாவது எருக்கம் இலை ஆகும். ரத சப்தமி அன்று 7 எருக்கம் இலையை தலையில் வைத்து நீராடுவது மிகவும் அவசியம். இதனால் ஆரோக்கியமும் செல்வம் வளமும் பெருகும். நீராடும்போது 7 என்ற எண்ணிக்கையில் எருக்க இலைகளை எடுத்து அடுக்கி வைத்து அதன் மீது அட்சதை எல் வைக்க வேண்டும். ஆண்கள் என்றால் அதனுடன் விபூதியும், பெண்கள் என்றால் அதனுடன் மஞ்சளும் சேர்த்து கொள்ள வேண்டும். பின்னர் இந்த இலை அடுக்கை தலைமீது வைத்து நீராட வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலமாக மின்சாரம் எப்படி உலோக கம்பியை வழியே பாய்கிறதோ அப்படி சூரியனின் 7 வகை கதிர்களும் அன்று மட்டும் எருக்கன் இலையை வழியே இழுக்கப்பட்டு நம் உடலில் பாய்ந்து உடல் உபாதைகளையும் நோய்களையும் நீக்கும் என்பது ஐதீகம். சூரியன் நாராயணரின் அம்சம் என்பதால் ரத சப்தமி தினம் அன்று பெருமாள் கோவில்களில் அவர் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்கள் அருள் வழங்குவார். சூரியன் வழிபாட்டை தினமும் கூட செய்யலாம். இப்படி தினமும் அதிகாலையில் நீராடி சூரியனை வழிபடுவதன் மூலமாக செல்வந்தராகவும் உயரும் வாய்ப்பு கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன.